வணக்கம். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்டத்தட்ட ரூ. 40,00,000 மேல உள்ள பொருள திருப்பி குடுத்துருக்காங்க, ஒரு அம்மா. அப்புறம் நேத்தைக்கோ, இன்னைக்கோ ஒரு ஐயா ஒருத்தர் கீழ கிடந்த பொருளு, இந்த ஆட்டோல விழுந்தத எடுத்து குடுத்துருக்காப்ல. இந்த மனசு உண்மையிலே இறைவன் குடுத்த வரம். ஒரு பொருள் கீழ கிடக்கு, அந்த பொருள நம்ம எடுத்துட்டோம். எடுத்த பொருள யாராவது திருப்பி குடுப்பாங்களா? குடுக்கவே மாட்டாங்க. ரூ. 500 கிடந்தாலும் குடுக்க மாட்டாங்க. ரூ. 100 கிடந்தாலும் குடுக்க மாட்டாங்க. அந்த காச கொண்டு போயிருவாங்க. ஆனா, அந்த காச திருப்பி குடுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு பார்த்தீங்களா? அது உண்மையிலே கடவுள் கிடையாது. புரியுதுங்களா? அத பாராட்டி அவங்களுக்கு பரிசும் குடுத்துருக்காரு நடிகர் ரஜினிகாந்த். இதே மாரி ஒரு சின்ன பையன் கீழ கிடந்த பணத்த எடுத்து கொண்டு குடுத்ததுக்கு, அதையும் பாராட்டி ரஜினிகாந்த் பணம் குடுத்து பாராட்டி அவருக்கு பிரைஸ் குடுத்துருக்காரு. இந்த பாராட்டி பிரைஸ் குடுக்க பார்த்தீங்களா? இது எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்கள தட்டி குடுத்து ஊக்கப்படுத்துற மாரி. புரியுதுங்களா? தட்டி குடுத்து ஊக்கப்படுத்துற மாரி. இந்த ஊக்கப்படுத்தினா இதே மாதிரி விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படி தொடர்ந்து அது போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த விதையை யார் விதைக்கா? ரஜினிகாந்த் விதைச்சிக்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. ஒருத்தர் ஒருத்தருடைய பொருள் கீழே கிடக்குன்னு தெரிஞ்சிட்டுன்னா அதை எடுத்து திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அந்த எண்ணத்தை பாராட்டி பரிசு கொடுக்காருன்னா அவர் அந்த விதையை விதைச்சிக்கிட்டு இருக்காரு. நம்மளும் அப்படி ஒரு பாராட்டை வாங்கணும், நம்மளும் இப்படி ஒரு பேர் வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் தோணும். அதைத்தான் அவர் விதைச்சிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் வராது. அதே மாதிரி கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்கும் வராது. இந்த ரெண்டு மனசுமே கடவுள் கொடுத்த வரம். புரியுதா? வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். 200 சம்பளத்துக்கு இப்போ 7 வருஷத்துக்கு நான் வரைக்கும் வேலைக்கு போயிருக்கேன். கஷ்டத்தில் இருப்பேன். வீட்டு வாடகை கொடுக்க முடியாது. முன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எங்கள் ஊரில் சொந்தக்காரங்கிட்ட போய் வேலை இல்லை, செலவுக்கு ஒரு 100 தாங்க, 200 தாங்கன்னு தர மாட்டாங்க. காசே இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் இதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க எங்கள் ஊரில். அவங்க தான் காசு கொடுத்து பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்தவங்க எனக்கு. எப்போது அந்த தூய்மை பணியாளர்களை நான் மறக்கவே மாட்டேன். அவங்களுக்குள்ள நல்ல மனசு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அவங்க பார்க்குற வேலை தான் அப்படி. ஆனால் அந்த மக்கள்கிட்ட தான் உண்மையான அன்பு, பாசம் எல்லாம் இருக்கும். குழம்பு வைக்க பைசா இல்லைங்கும் போது தந்து உதவி இருக்காங்க. சோறு பொங்க பைசா இல்லைங்க தந்து உதவி இருக்காங்க. அரிசி இல்லைங்கும் போது அரிசி கொடுத்து உதவி இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல மனசு கடவுள் கொடுத்து வரோம். அதனால் பாராட்டுறதுக்கும் ஒரு மனசு வேணும், திருப்பி கொடுக்கறதுக்கும் மனசு வேணும், உதவுறதுக்கும் மனசு வேணும். யாருக்கும் அந்த எண்ணங்கள் கிடையாது. பணம் இருக்கிறவனுக்கும் அந்த எண்ணம் வராது. பணம் இல்லாதவங்க நடுத்தரமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, வசதி வாய்ப்போட, அவங்களுக்கும் அந்த எண்ணம் வராது. நம்மளே மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சிலவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராது. நம்ம கதையை தான் பார்ப்போம். புரியுதுங்களா? ஆனால் இந்த மாதிரி எண்ணம் படைத்தவர்கள்லாம் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பிரசாதம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.